ஒரு பெண் என்னதான் சரிசமம் அப்படின்னு சொன்னாலும் மகாபாரத காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் அவளோட சம்மதம் இல்லாம அவளோட அனுமதி இல்லாம அவ பல இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறா அப்படிங்கறது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாதான் இருக்கு. அப்படி அவளோட சம்மதம் இல்லாம வலுக்கட்டாயமா அவளோட வாழ்க்கையை சீரழிச்சதுக்காக மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு மாவீரன் அந்த பொண்ணோட கையாலேயே இறந்தான் அப்படிங்கறத இந்த மகாபாரத கதை மூலமா நம்ம பார்க்க போறோம். மகாபாரதத்துல வரக்கூடிய அந்த மாவீரன் யார், அந்த மாவீரனால் வாழ்க்கை சீரழிக்கப்பட்ட அந்த பெண் யார் அப்படிங்கறத இந்த கதை மூலமா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மகாபாரத கதைக்கு உயிரையும் உருவத்தையும் கொடுக்க வந்திருக்கும் என் அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பீஷ்மரோட தந்தையான சாந்தனுக்கும் சத்தியவதிக்கும் 2 மகன்கள் பிறக்கின்றனர். மூத்த மகனுடைய பெயர் சித்ராங்கதன், இளைய மகனோட பேரு விசித்திர வீரியன். இதுல மூத்த மகனான சித்ராங்கதன் ஒரு நாள் காட்டுக்குள்ள போறான். காட்டுக்குள்ள போன சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனை பாக்குறான். எதிரில வந்தா அந்த கந்தர்வனும் இந்த இளவரசனை பார்த்து உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இந்த இளவரசனும் என்னோட பேரு சித்ராங்கதன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த கந்தர்வனும் சிரிச்சுட்டு உன்னோட பேரை முதல்ல மாத்து, ஏன்னா அந்த பேர் வைக்கிறக்கே உனக்கு தகுதி இல்ல, இது என்னோட பேரு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சித்ராங்கதன் என்னோட தந்தையும் தாயும் வச்ச பேரை மாத்திரக்கு நீ யாரு அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட அந்த கந்தர்வன் சிரிக்கிறான். கோபம் கொண்டு சித்ராங்கதனும் நீ என்னோட யுத்தத்துக்கு வா, யுத்தத்துல நீ ஜெயிச்சிட்டீன்னா நான் என்னோட பேரை மாத்திக்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு வழிவகுக்கிறான். யுத்தம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே சித்ராங்கதன் அந்த கந்தர்வன் கையால கொல்லப்படுறான். இப்ப சித்ராங்கதன் இறந்த பின்னாடி பீஷ்மரோட தந்தையான சாந்தனுக்கு பிறகு நாட்டை ஆளக்கூடிய வகையில விஸ்திர வீரியன் மட்டுமே இருக்கான். ஏன்னா பீஷ்மர் தன்னோட தந்தையோட வாழ்வுக்காக தன்னோட ஆட்சியையும் அதிகாரத்தையும் விட்டு கொடுத்தவரு. அது போக சத்தியவதியின் தந்தைக்கு தான் யாரையும் திருமணம் செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு வாக்கையும் கொடுத்திருந்தாரு பீஷ்மர். இப்ப பீஷ்மரோட சகோதரரான விஸ்திர வீரியனுக்கு பெண் பார்க்கும் படலத்துல ஈடுபட்டு இருந்தாரு பீஷ்மர். இவர் அப்படி பெண்ணை தேடிக்கொண்டிருக்கும் போதே காசி மன்னருடைய மகள்களான அம்பை, அம்பிகா, அம்பாலிகா அப்படிங்கிற 3 பெண்களுக்கு சுயம்பர நிகழ்ச்சி நடத்த இருக்கிறாரு காசி மன்னர். எல்லா அரசர்களுக்கும் அழைப்பு விடுத்து அந்த காசி மன்னரோ அஸ்தினாபுரத்துக்கு மட்டும் அழைப்பு விடல. ஏன்னா அஸ்தினாபுரத்துல இருக்கிற விஸ்திர வீரியனுக்கு ஒரு தீராத நோய் இருந்தது. என்னதான் விஸ்திர வீரியனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாலும் அவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருவாரு அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவர் இருந்தாரு. விஸ்திர வீரியனோட உடல்நிலை என்னதான் சரியில்லாம இருந்தாலும் அந்த நாட்டை ஆளக்கூடிய வகையில அவர் மட்டும்தான் இருக்காரு. அதனால அவருக்கு கண்டிப்பா திருமணமும் செய்யணும். அதனால அவருக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய பொறுப்பை பீஷ்மர் எடுத்துக்கிறாரு. தன்னோட தாய் சத்தியவதி கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த சுயம்பரம் நடக்கிற மண்டபத்துக்கு போறாரு. அங்க ஏராளமான அரசர்களும் இளவரசர்களும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பீஷ்மரை பார்த்தா அந்த அரசர்களும் இளவரசர்களும் இவரே திருமணம் செய்ய மாட்டேன்னு சத்தியம் வேற செஞ்சிருக்காரு. அது போக வயசானவரும் கூட இவரே இந்த சுயம்பர மண்டபத்துக்கு வரணும் அப்படின்னு ஏளனமா ஒரு பார்வை பாக்குறாங்க. அந்த புறத்துல காசி மன்னருடைய 3 பெண்களுக்கும் அலங்காரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல முதல் மகளான அம்பைக்கு சௌபல நாட்டு மன்னனான சால்வன் மீது காதல் இருந்தது. தன்னோட காதலனும் இந்த சுயம்பர மண்டபத்துக்கு வரப்போறது தெரிஞ்சு சந்தோஷத்தோட அம்பை அலங்காரம் செஞ்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே 3 இளவரசிகள் கையிலயும் ஒவ்வொரு மாலையை கொடுத்து பணிப்பெண்கள் அந்த சுயம்பர மண்டபத்துக்குள்ள அவங்கள அழைச்சிட்டு வராங்க. இப்ப 3 இளவரசிகளும் தனக்கு கணவனா வரப்போறவங்க யாரு அப்படின்னு நாணத்தோட அந்த சுயம்பர மண்டபத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அம்பையோட கண்களும் சால்வ மன்னனையே தேடுது. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது பீஷ்மர் அருகில போனோனே இவரு கொஞ்சம் வயசானவர் போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தள்ளி 3 பேரும் அந்த இடத்த விட்டு தள்ளி போறாங்க. இத பார்த்த மற்ற அரசர்களும் இளவரசர்களும் அந்த சுயம்பர மண்டபத்துல சிரிப்புலியே எழுப்புறாங்க. இவரே வயசானவரு, திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு போலி சத்தியமா செஞ்சாரு. வெக்கமே இல்லாம இங்க எதுக்கு வரணும்? நாளைக்கே இவரோட மக்கள் முன்னாடி இவர் எப்படி போய் நிப்பாரு அப்படின்னு கேலியும் கிண்டலும் செய்யற விதமா அங்க இருக்கவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க, மகாபாரத கதையோட நம்ம வாழ்க்கைய தொடர்பு படுத்தி பார்க்கும்போது வாழ்க்கையில என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மகாபாரத கதையிலே வழி கிடைக்கும். ஒருத்தரோட மனநிலையை புரியாம கேலியும் கிண்டலும் செய்யறது எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது பீஷ்மர் கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல கோபம் கொண்ட பீஷ்மரோ அந்த 3 பெண்களையும் தன்னோட தேர்ல ஏத்திட்டு வாய் வீரத்தை என்னிடம் காட்டிய அரசர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தா என்னோட போர் செஞ்சு இந்த 3 பெண்களையும் மீட்டெடுங்க அப்படின்னு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி கர்ஜனை செஞ்சுட்டு அங்க இருந்த அந்த 3 பெண்களையும் பலவந்தமா இழுத்துட்டு போறாரு. அவரோட போர் செய்ய பயந்த சில அரசர்கள் அங்கேயே நிக்கிறாங்க. சில அரசர்கள் மட்டும் அவர் பின் தொடர்ந்து போறாங்க. அதுல சில அரசர்கள் செத்து மடியிறாங்க, சில அரசர்கள் அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஆனா ஒரு அரசர் மட்டும் அந்த பீஷ்மரும் 3 பெண்களும் போற தேரை விடாம துரத்துறான்.
அவன் வேற யாரும் இல்ல, அம்பியோட காதலனான சால்வன் தான். சால்வன் தன்னை எப்படியாவது காப்பாத்திடுவாரு, அவரை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட கொஞ்சம் பயத்தோடையும் அந்த தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான் அம்பை. எத்தனையோ யுக்திகளை கடைபிடிச்சு அந்த யுத்தத்தை செஞ்சாலும் பீஸ்மரோட பலத்துக்கு முன்னாடி சால்வனோட பலம் தோத்து போகுது. பீஸ்மர் சால்வனை கொல்ல முயலும் போது அந்த 3 பெண்களும் சால்வனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு பீஸ்மர் கிட்ட வேண்டுகோள் விடுக்கிறாங்க. அந்த வேண்டுகோளுக்கு இணங்க சால்வனை அங்கேயே விட்டுட்டு அஸ்தினாபுரத்துக்கு வராரு பீஸ்மர். அந்த 3 பெண்களையும் விஸ்திர வீரியனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க கோலாகலமாக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காரு பீஸ்மர். அம்பியும் பீஸ்மர் கிட்ட போறா. என்னோட மனசுல இருக்கிறத கேட்காம நீங்க இங்க இழுத்துட்டு வந்துட்டீங்க. நான் சௌபல நாட்டு மன்னனான சால்வனையை திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன அம்பை கிட்ட, மாற்றான விரும்பின பெண்ணை என்னோட சகோதரனுக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சு வைக்க முடியாது. அது போக மாற்றான விரும்பின உன்னை எங்க வீட்டுல என்னால தங்க வைக்க முடியாது. என்னோட சகோதரனும் இதை விரும்ப மாட்டான். அதனால உன்னோட விருப்பப்படி நீ இங்கிருந்து போகலாம் அப்படின்னு மரியாதையோட அங்கிருந்து அம்பைய அனுப்பி வைக்கிறாரு பீஸ்மர். சால்வனை சந்திச்சு இங்க நடந்ததெல்லாம் சொல்லி திருமணம் செஞ்சுக்கலான்னு பல கனவுகளோட போறாங்க அம்பை. ஆனா அம்பைக்கு தன்னோட கனவுகள் எல்லாம் சுக்குநூறா உடைய போகுதுன்னு அப்போதைக்கு தெரியாது. அம்பையை பார்த்த சால்வனும் அன்னைக்கு யுத்தம் நடக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு கேக்குறாரு அம்பையை பார்த்து. அம்பையும் அமைதியான நேரத்துல பீஸ்மரை சந்திச்சு அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உங்களை வந்து பாக்கலாம், அதுவும் பீஸ்மர் அவருக்காக என்ன கொண்டு போலையே, அவரோட தம்பிக்காக தானே என்ன கொண்டு போனாரு, இப்ப நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இங்க வந்தேன், அவரும் மரியாதையோடு என்ன அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்றா. அம்பை இப்படி சொன்னதும் பீஸ்மர் கிட்ட தோத்து போனதால அதிக கோபத்தோட இருந்த சால்வன் இன்னும் அதிகமா கோபப்பட்டு பீஸ்மர் கிட்ட பிச்சைக்கு நான் கையேந்துவதா, நீ இங்கிருந்து போகலாம் அப்படின்னு கோபத்தோட சொல்றான் சால்வன். இப்ப அம்பை என்ன செய்யறதுன்னு தெரியாம தன் தந்தையான காசி மன்னரோட மாளிகைக்கே போறா. இப்ப அவளுடைய தந்தையோ பலர் முன்னிலையில் கருதப்பட்ட நீ இங்க இருக்க வேண்டாம், அஸ்தினாபுரத்துக்கே போ அப்படின்னு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஒருத்தரோட அவசர புத்தியினால இங்கேயும் அங்கேயும் ஒரு பொண்ணோட வாழ்வு பந்தாடப்படுது. இப்ப விஸ்திர வீரியனுக்கும் அம்பிகாக்கும் அம்பாலிகாக்கும் திருமணம் கோலாகலமா நடந்து முடிஞ்சிருச்சு. விஸ்திர வீரியனும் சால்வனை தேடி போன அம்பை இங்க திரும்பி வந்தா என்ன திருமணம் செஞ்சுக்கும்படி கட்டாயப்படுத்த கூடாது அப்படின்னு பீஸ்மர் கிட்ட சொல்லி வச்சாராம். அம்பையும் என்ன செய்யறதுன்னு தெரியாம இயலாமையோட பீஸ்மர் கிட்ட வந்து நிக்கிறா. சால்வன் என்ன ஏமாத்திட்டாரு, இன்னும் நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பீஸ்மர் கிட்ட சொல்றா. பீஸ்மரும் நானும் ஒரு பிரம்மச்சாரி, திருமணமும் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியமும் செஞ்சிருக்கேன், இப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு பீஸ்மர். நீங்க என்ன கடத்திட்டு வரலைன்னா சால்வனையே திருமணம் செஞ்சுட்டு இப்ப சந்தோஷமா இருந்திருப்பேன், என்னோட வாழ்க்கையை கெடுத்தது நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா அம்பை. சத்திய தர்மத்தை மீறி என்னால உன்னை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு பீஸ்மர். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலைன்னா உங்களோட சாவு என் கையில தான் அப்படின்னு கோபக்கடலோட சொல்றா அம்பை. இப்ப கோபத்தோட போன அம்பையும் நேரா பரசுராமர் கிட்ட போறா. உங்க சிஷ்யன் என்னோட வாழ்க்கைய சீரழிச்சிட்டாரு, நீங்க தான் எங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பரசுராமர் கிட்ட போய் நியாயத்தை கேட்கிறா. பரசுராமரும் பீஸ்மர் கிட்ட போறாரு. பீஸ்மர் கிட்ட போய் அம்பையை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துறாரு. பீஸ்மரும் தன்னால் சத்திய தர்மத்தை மீற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுல ஏற்பட்ட கோபத்துல பரசுராமருக்கும் பீஸ்மருக்கும் வெகு நாட்கள் போர் நடக்குது. போர்ல பீஸ்மர் பரசுராமரை வெல்றாரு. அம்பைய பார்த்தா பரசுராமரும் என்னால இதுக்கு மேல எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு கையை விரிச்சிடுறாரு. அம்பையும் இமயமலைக்கு போறா. அங்க இருக்கிற பாகுத அப்படிங்கிற நதிக்கரையில ஒற்றை கட்ட வரல ஊன்றி அங்க 12 வருஷமா கடுமையான தவத்தை செய்யறா. அம்பையோட கடுமையான தவத்தால முருகப்பெருமான் அவ கண்ணு முன்னாடி தோன்றாரு. பெண்ணே, உன் கவலை இனி தீரும், இந்த வாடாத மலரை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு தாமரை மலரை கொடுக்கறாரு. இந்த மாலை தேவலோகத்து மாலை, இந்த மாலையை யார் சூட்டிக்கொள்கிறார்களோ அவரே பீஸ்மரை கொல்றதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து முருகப்பெருமான் மறைஞ்சிடறாரு. இப்ப அந்த மாலையை கையில வச்சுட்டு நாடு எல்லாம் அலையறா அம்பை. வீரர்களை, யார் இந்த மாலையை அணிஞ்சாலும் பீஸ்மரை கொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும், அது போக அவங்களையே நான் திருமணமும் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாடா சுத்தரா அம்பை. ஆனா யாருக்கும் பீஸ்மர் மேல இருந்த பயத்தால அந்த மாலையை நெருங்க கூட மனம் வரல. கடைசியா பாஞ்சால நாட்டோட மன்னனான துர்பதனை போய் சந்திக்கிறான் அம்பை. மன்னா, இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஸ்மரை கொன்று வீழ்த்துங்க, என்னோட வாழ்க்கையை சீரழிச்ச பாவி அவன், நீங்களாவது எனக்கு துணையா இருங்க அப்படின்னு துர்பதன் கிட்ட வேண்டி கேட்கிறான் அம்பை. எந்த ஒரு அரசர்கிட்டையும் உனக்கு பகை இருந்தா சொல்லு, அதை உடனே நான் தீர்த்து வைக்கிறேன், ஆனா பீஸ்மர் கிட்ட மட்டும் போரிட சொல்லாத, அதை நான் செய்ய மாட்டேன், அது எனக்கே ஆபத்தா வரக்கூடும், நீ இங்க இருந்தா கூட எனக்கு ஆபத்து வரக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாரு துர்பதன். அதை கேட்ட அம்பையும் கோபத்தோட அங்கேயும் ஒரு இடத்துல அந்த மாலையை மாட்டி வச்சுட்டு நேரா
காட்டுக்குள்ள போய் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்யறா அம்பை. துர்பதனுக்கும் அந்த மாலையை பார்க்கும் போதெல்லாம் பயம். அந்த மாலையை யாரும் தொடாம பாத்துக்கிறாரு. அவளோட தவத்தின் பையனா அவ கண்ணு முன்னாடி தோன்றாரு சிவன். சிவபெருமான், உன்னோட எண்ணம் இந்த பிறவியில நிறைவேற வாய்ப்பில்லை. ஆனா அடுத்த பிறவியில துர்பதனுக்கு மகளா பிறந்து சில வருடங்கள் கழித்து நீ ஆணாக மாறிய பின்பு பீஷ்மரை கொல்றதுக்காக உனக்கு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடறாரு சிவன். தனக்கு இயற்கையா மரணம் நிகழ்ந்தா பீஷ்மரை கொல்வது கடினம் அப்படின்னு நினைச்ச அம்பையும் அக்னியை மூட்டி அங்கேயே மாண்டு போறாங்க. அதே சமயம் துர்பதனோட மனைவியும் தனக்கு ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்யறாங்க. சிவபெருமானும் அவங்க கண்ணு முன்னாடி தோன்றி, உனக்கு ஒரு மகள் பிறந்து சிறிது காலம் கழித்து ஆணாக மாறி உனக்கு ஆண் வாரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைகிறாரு. கொஞ்ச காலம் கழிச்சு துர்பதனுக்கு சிவபெருமான் சொன்னது போலவே ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இப்போ துர்பதனோட மனைவிக்கும் ஒரு குழப்பம் வருது. இப்படி பெண்ணா பிறந்து ஆணாக மாறக்கூடிய குழந்தையை மற்றவர்களுக்கு எப்படி அறிமுகம் செய்து வைப்பது? பெண் குழந்தைன்னு சொன்னா நாளைக்கு ஆணாக மாறும்போது மற்றவர்கள் பார்வையில் கிண்டலும் கெளியுமாக அந்த குழந்தைக்கு அவமானம் மட்டுமே பரிசாக கிடைக்கும். அதனால மற்றவர்களோட பார்வையில ஆணாகவே அந்த குழந்தைய வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் போலவே அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தை பேர் தான் சிகண்டி. ஒரு அரண்மனையில ஆணுக்கு என்னென்ன பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்களோ அதே போல சிகண்டிக்கும் வில் பயிற்சி, போர் பயிற்சி, குதிரை ஏற்றம் அப்படின்னு எல்லா பயிற்சியுமே கொடுக்கப்படுது. சிகண்டியும் ரொம்ப ஆர்வத்தோட அந்த பயிற்சிகள்லாம் பழகிக்கிறாங்க. சிகண்டிக்கு இளமை பருவம் வந்தவுடன் தசார்ண நாட்டு மன்னனான ஹீரண்யவர்மனுடைய மகள் சிகண்டிய விரும்புறா. சிகண்டி என்னதான் மறுப்பு தெரிவிச்சாலும் தன்னோட தாய் தந்தையோட வார்த்தைக்காக அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறா. திருமணம் செஞ்ச கொஞ்ச நாள்லயே அந்த பெண் சிகண்டி ஆணல்ல பெண் அப்படின்னு கண்டுபிடிக்கிறா. இத தன் தந்தையான ஹீரண்யவர்மனுக்கு தூதுவன் மூலமா தூது அனுப்புறா. கோபப்பட்ட ஹீரண்யவர்மனோ துர்பதனுக்கு போருக்கு தயாராரு அப்படின்னு ஓலை அனுப்புறாரு. இப்படி இருக்கும்போது சிகண்டியோட கழுத்துல அம்பை மாட்டி வச்சிருந்த மாலை விழுகுது. இத பார்த்த துர்பதனும், நீங்க இனிமே இருந்தா பீஷ்மரால நம்ம நாட்டு மக்களுக்கும் பிரச்சனை வரும், அதனால நீ இங்கிருந்து கிளம்பிடு அப்படின்னு அங்கிருந்து வேட்டி அடிக்கப்படுறாரு சிகண்டி. முன்ஜென்ம ஞாபகம் வந்த சிகண்டியோ தன் வாழ்க்கைய வெறுத்து காட்டுக்குள்ள இப்ப சுத்திட்டு இருக்கா. காட்டுக்குள்ள ஸ்தூணன் அப்படிங்கிற ஒரு யக்ஷன் குபேரரோட அருளாசியோட அந்த காட்டுக்குள்ள ஒரு மாளிகையில தங்கிட்டு இருக்கான். சிகண்டிய காட்டுக்குள்ள பார்த்த ஸ்தூணனோ, பெண்ணே நீ யார் அப்படின்னு கேக்குறான். சிகண்டியும் தன்னோட வாழ்க்கையில நடந்த அத்தனை விஷயத்தையும் ஸ்தூணன் கிட்ட சொல்ல, ஸ்தூணனும், பெண்ணே நான் உன்னை ஒரு ஆணா மாத்த முடியும், அதுக்கான சக்தி என்கிட்ட இருக்கு, குபேரரோட அருளாசி எனக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு சொல்றான் ஸ்தூணன். ஆனா இந்த பரிமாற்றத்தை கொஞ்ச நாள் தான் என்னால செய்ய முடியும், அதுக்கப்புறம் நீயே இந்த காட்டுக்கு என தேடி வா அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட சிகண்டியோ அதுக்கு சம்மதம் தெரிவிச்சு அவங்களோட பெண்மையும் ஆண்மையும் மாத்திக்கிறாங்க. இப்ப ஸ்தூணன் கிட்ட விடை பெற்று தன்னோட நாட்டுக்கு போறான் சிகண்டி. அதே சமயம் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அப்படின்னு நினைச்சு ஹீரண்யவர்மனும் அங்க வந்து சேர்றாரு. ஹீரண்யவர்மனும் தன்னோட ஆதங்கத்தை கொட்ட எந்த ஒரு கவலையும் இல்லாம சிகண்டி தன்னை பரிசோதிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு. சிகண்டிய பரிசோதிக்க மருத்துவ குழு ஒண்ணு உள்ள அனுப்பப்படுது. மருத்துவர்கள் பார்த்துட்டு சிகண்டி ஒரு ஆண் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரண்யவர்மனும் ஏதோ தவறு நடந்து விட்டது அப்படின்னு தன்னோட மருமகன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. தந்தை துர்பதனை பார்த்த சிகண்டியும், இனி நம்ம யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், பீஷ்மரை நினைச்சும் நம்ம பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே அங்கேயே மாளிகையில தங்கிடுறாரு. சில காலம் அப்படியே ஓடி போகுது. சரி, ஸ்தூணனை போய் பார்க்கலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள போறாரு சிகண்டி. ஸ்தூணனை பார்த்தா சிகண்டியோ, நீங்க சொன்னபடியே நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஸ்தூணனும் சிரிக்கிறான். நீ வந்ததால எந்த ஒரு மாற்றமும் இங்க நிகழ போறதில்ல, ஏன்னா நீ போன கொஞ்ச நாள்லயே குபேர பகவான் இங்க வந்தாரு. நான் செஞ்ச இந்த காரியம் என்னோட குலத்துல செய்யக்கூடாத காரியமா தான் இருந்தது. அதனால குபேர பகவானை பார்க்க அச்சப்பட்டுட்டு என் கூட இருந்த 2 யக்ஷர்களை மட்டும் குபேரரை பார்க்க அனுப்புனேன். குபேரரோ ஸ்தூணன் எங்க அப்படின்னு கேட்கவும் நான் அங்க வந்தேன். என்னை பார்த்து குபேரரோ, நீ விதிகளை மீறிட்ட, என்கிட்ட அனுமதி வாங்காம நீ செஞ்ச இந்த தவறுக்கு நீ எப்பவுமே பெண்ணாகவே இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் விட்டாரு. நானும் என் கூட இருந்த யக்ஷர்களும் அந்த பெண் மேல இறக்கப்பட்டுதான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லவும் குபேரர் ஒரு வழி சொன்னாரு. நீ ஆணாக மாற்றிய அந்த பெண்ணிற்கு எப்பொழுது மரணம் நிகழ்கிறதோ அப்பொழுதே நீ ஆணாக மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உன்மேல் இறக்கப்பட்டு நான் செய்த காரியம் உனக்கு மரணம் நிகழ்ந்து நான் ஆணாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. நான் பெண்ணாக இருப்பதால எந்த ஒரு கவலையும் இல்ல, நீ இங்கிருந்து போய் சந்தோஷமா வாழ் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் ஸ்தூணன். அங்கிருந்து வந்த சிகண்டினாலதான் பின்னாடி பீஷ்மரோட உயிரும் பிரிஞ்சது. மகாபாரத போர்ல தன்னோட பங்களிப்பு இருந்தா கௌரவர்கள் வெற்றி பெற்று பாண்டவர்கள் தோற்கும் நிலை உருவாகும் அப்படிங்கிற நிலைமை வந்த உடனே பீஷ்மரே தன்னோட அழிவுக்கான வழிய காட்டி கொடுக்கிறாரு யுதிஷ்டிரன் கிட்ட. சிகண்டியை முன்னிறுத்தி போர் செய்யும் போது பெண்ணாக பிறந்து ஆணாக மாறிய சிகண்டியிடம் தன்னோட போர் பலம்
அடிபட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு பீஷ்மர். அதே போல மகாபாரத போர்ல 10வது நாள் சிகண்டிய முன்னிறுத்தி பீஷ்மர் மேல அம்ப பாய்ச்சறாங்க. சிகண்டி எறிகிற ஒவ்வொரு அம்பும் பீஷ்மரோட நெஞ்ச துளைச்சு எடுக்குது. சிகண்டிய தொடர்ந்து அர்ஜுனன் இருந்த அம்புகள் ஒவ்வொன்றும் பீஷ்மரோட உடலெங்கும் தாக்குது. இதுல நிலை குலைந்து கீழே விழுந்த பீஷ்மரும் மண்ணுல படாம அந்த அம்புகளே அவருக்கு படுக்கையா அமையுது. அப்படி விழுந்த பீஷ்மர் தாட்சியான காலம் முடிஞ்சு உத்தராயண காலத்துலதான் தன்னோட உயிரை விடணும்னு உத்தராயண காலத்துலதான் தன்னோட உயிரையும் விடுறாரு. சிகண்டியோட 2 பிறவியோட தவம் நிறைவேறுது. ஆமாங்க, இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னும் எத்தனையோ அம்பைகள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. பீஷ்மரோட அவசர முடிவால தன்னோட வாழ்க்கையே தொலைச்சா. அவ பக்கம் இருக்கிற நியாயத்தை கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல. ஆனா அடுத்த பிறவி எடுத்து தான் நினைச்ச காரியத்தை முடிச்சு எடுத்தா சிகண்டி. ஒரு பெண்ணோட தைரியமும் விடாமுயற்சியும் அவ நினைச்ச காரியத்தை அடைய வைக்கும் அப்படிங்கறதுக்கு அம்பையோட கதை ஒரு உதாரணமா இருக்கு. இந்த கதை ஒரு பெண் நினைச்சா எதை வேணா சாதிக்கலாம் அப்படிங்கிற உத்வேகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இது போன்ற கதைகளை பார்த்து ரசிக்க நமது தமிழ் ஸ்டோரி பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பாட் சத்யா.